இன்னைக்குரிய டிவோஷன் தமக்கு ஒப்பாக மாற்றுகிறார். ஏசாயா 28:29. தேவன் இஸ்ரவேல் மக்களை ரொம்ப கனப்படுத்தி அவங்கள ஆசிர்வதித்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மளையும் கூட தேவன் அதே மாதிரி கனப்படுத்த தான் விரும்புறாரு. நம்முடைய தேவன் மகத்துவமும் பிரகாசமும் உள்ளவர். அவர் செயல்ல மகத்துவமானவர். தேவன் தம்முடைய மக்களை நடத்துகிற விதம் ரொம்ப ரொம்ப மகத்துவமானது. எக்ஸலண்டா இம்ப்ரெசிவா நடத்துவாரு. இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த அவருடைய அந்த செயலை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளவு இம்ப்ரெசிவா எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சுன்னு யோசித்து பாருங்க. செங்கடலை அவர் கால்கள் கூட நனையாம கடந்து போக பண்றாரு. அதே மாதிரி எகிப்தியர் அவங்கள எதிர்த்து போராடினால அதே செங்கடல்ல மூழ்கி போக பண்ணிய விதமும் எவ்வளவு மகத்துவமானதுங்கிறதெல்லாம் நம்மளுடைய அறிவுக்கு நம்ம விளங்கி கொள்ளவே முடியாது. சிங்கக்கெபியில போடப்பட்ட போதிலும் கூட சிங்கங்களுடைய வாய்களை கட்டி தானியேல பாதுகாத்த விதத்தை யோசித்து பார்த்தாலும் ஹவு பியூட்டிஃபுல் இட் இஸ் நமக்கு தோணும். கிருபையில மகத்துவமானவர் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஆண்டவர். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தப்ப தேவன் கிருபையா அவர்களை மன்னிச்சாரு. எத்தனையோ முறை அவங்க தேவனுக்கு எதிரா முறுமுறுத்து முறையிடுறப்ப கூட தேவன் அவங்கள புறம்பே தள்ளாம ஒவ்வொரு முறையும் கிருபையா மன்னித்து கொண்டே இருந்தாரு. அவர் இன்னும் நம்மிடமும் கிருபையுள்ளவராதான் இருக்காரு. நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து எத்தனை தரம் அவரை விட்டு விலகி போயிருப்போம்னு யோசித்து பாருங்க. அவர் தம்முடைய கிருபையினாலதான் நம்மளை இன்னமும் அவரிடம் சேர்த்து கொண்டே இருக்காரு. ரெண்டாவது, மனதுருக்கத்துல மகத்துவமானவர். நம்ம தேவன் மனதுருக்கமுடையவர். என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன்னு சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று மனதுருக்கத்தோடு மக்களை தம்மிடம் அழைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். மூன்றாவது, பரிசுத்தத்துல மகத்துவமானவர். பரிசுத்தத்துல அவருக்கு ஒப்பாக இந்த பூமியில நம்ம யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. ஈவன் தேவ தூதர்கள் கூட அவருடைய பரிசுத்தத்துக்கு ஒப்பாக மாட்டாங்க. ஆனா சாதாரண மனுஷங்களா இருக்க நம்மள அவரை போல பரிசுத்தமாக்க கூடிய பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நம்ம தேவன் மேல மாத்திரம் நம்ம விசுவாசத்தை வச்சு அவரையே சார்ந்து கொள்றப்ப அவர் நம்மள ஒருபோதும் கைவிடாம வெட்கப்படுத்தாம நம்மள கண்மணி போல காத்து கொள்றாரு. தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு எத்தனையோ அற்புத அடையாளங்களை செய்து அவங்கள வழி நடத்தி இருக்காரு. ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நம்மளையும் அவர் அறிந்திருக்கிறனால நம்மேல ஒரு விசேஷித்த தேவனுடைய பிரசன்னம் எப்போதுமே நம்மோடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்க கூடாது. நம்மள காணப்படும் தூசிகளை உதறிட்டு அவருக்காக எழுந்து பிரகாசிப்போம். நம்மையும் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களா அவரை போல மாற்றி அவரோடு நித்திய காலமா அந்த இட்டர்னல் குளோரிக்குள்ள நம்மளும் ஒரு நாள் பிரவேசிப்போம். நம்மளையும் அவர் இந்த உலகத்துக்கு அழைத்து கொண்டு சேர்த்து கொள்ளுவாரு. உம்முடைய மகத்துவத்தை நாங்க உணர்கிற கிருபையை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. ஆமேன்.